ஏசப்பா பின்னாடி வர்றதுனால, இயேசுவை ஏற்றுக்கிறதுனால வெறும் பரலோகத்தை மட்டும் இயேசு உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக பரலோகத்தை தராரு, ஆனால் பரலோகத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை. இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருகிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபருக்கு இந்த பூமியிலேயே சமாதானமான வெற்றியான ஒரு வாழ்வை இயேசு தருகிறார். கடவுளுடைய வல்லமை நிறைஞ்ச சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் இந்த பூமியில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். இதுதான் வேத சத்தியம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அந்த வாழ்வு புதுசாக மாறும், இனிப்பாக மாறும், கசப்பு இனிப்பாக மாறும், துன்பங்கள் இன்பங்களாக மாறும், தோல்விகள் வெற்றிகளாக மாறும், இருள் வெளிச்சமாக மாறும். அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது எவ்வளவு வாழ்க்கையில கீழே இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கண்ணீர்ல இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த சத்தியத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனா தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தது நிமித்தம் இந்த சாதாரண நிலையில் இருந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி மேலே வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொர்க்கத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அந்த பரலோகத்தின் வாழ்வு உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப என்ன சொல்றீங்க, என்ன வாழ்க்கை அப்படிங்க. ஆனா இது கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, என்ன வாழ்க்கையில அப்படி சொல்ற மாதிரி ஆக்கிடுவாரு. இந்த நாள் நமக்கு ஒரு மகிமையின் நாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் சிறப்பாக நம் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அருமையான பாஸ்டர் பாலசேகர் பிரதர் குடும்பமாக நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க குழுவினரோடு வந்திருக்காங்க. அவங்கள நாங்கள் வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடிக்கடி யூடியூப்பில் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம முகமுகமாக அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களை ஒரு நிமிஷம் அறிமுகப்படுத்தி அருமையான அக்கா நம்ம மத்தியில் பேசுவாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வாய்க்கால் நம்ம கிருபை கனி அக்காவையும் குடும்பமாக அவங்க வந்திருக்காங்க. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அக்கா ஒரு நிமிஷம் நம்ம மத்தியில். ஹல்லேலூயா. சரி, இந்த நேரம் கர்த்தர் நமக்கு தந்த கிருபையாக தந்த ஒரு அருமையான பொன்னான நேரம், அருமையான மாலை பொழுது. அநேகர் நம்ம கூட்டம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். வந்தாலும் சிறு குறையாக இருந்தால் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது இல்லையா? ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கலாம், எவ்வளோ பெரிய காடாக இருக்கலாம், ஒரு சின்ன தீக்குச்சி போதும். அப்படி தான் நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருவரும் யார் பிள்ளைகளா சொல்லுங்கள், யாரெல்லாம்? தீக்குச்சிகள். யார்? ஒரு சிறிய தீ நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்து விடும். அதுபோல் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஒரு விசேஷித்த அழைப்பினால தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. இன்றைக்கி அருமையான ஐயா பாலசேகர் வந்திருக்காங்க. அவங்கள இயேசுவின் இன்ப நாமத்தில் வரவேற்கோம். இன்றைக்கி நம்ம ஊருக்கு வந்தது ரொம்ப பெரிய ஒரு கிருபை. அவங்க ஆள் ஒரு மாதிரி இங்கே குட்டியாக இருக்காங்களே நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்குள்ளே நிறைய சரக்கு இருக்குது. ஆமாம், நீங்கள் அப்புறம் அவங்க பேசும்போது தான் நீங்கள் பார்ப்பீங்க அக்கா சொன்னது பொய்யா மெய்யா அப்படின்னு சொல்லி. சரியா? சரி,
தேவன் இதை மாதிரி இதை விட எத்தனையோ மடங்கு இருக்கிற உங்களையும் என்ன செய்ய போகிறாரு? உயர்த்த போகிறார். அவங்க சாட்சியெலாம் கேட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நானே ரொம்ப மெய்சில் இருத்தி போனேன். தற்செயலாக நான் யூடியூப்பில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்னு ஒரு டாபிக் மறுபடியும் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ தான் நான் பார்த்தது இந்த ஃபெப்ரவரியில் என்பது தான் நான் பார்த்தேன். அப்போது பார்த்து தான் சரி என்னடா பார்த்தா யார் எவர் விசாரித்து இப்போ அட்ரஸ் எல்லாம் பார்த்தா குலவணிகர்புரம் தான். ஐயோ நம்ம ஏரியாவில் உள்ள தம்பியா அப்படின்னு சொல்லி விசாரித்து அவங்கள நேரில் பார்க்க வாய்ப்பு நான் கிடச்சிது. ரொம்ப கர்த்தர் ஒரு பெரிய பாஸ்டராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி முகஸ்துதியெலாம் நான் பண்ணலை. நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், முகஸ்துதியெலாம் பண்ணலை, உள்ளதை சொல்லுதேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய சபையை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்காரு, நிறைய தாகத்தை கொடுத்துருக்காரு, ஆத்தும பாரம். அவங்களுடைய அப்ரோச் நல்லா உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கக்கூடிய நல்ல ஒரு அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் நினச்சேன் நம்ம ஊருக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி 2 மாதத்துக்கு முந்தி நான் இந்த இடத்துக்கு மெசேஜ் கொடுக்க இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தேன், குடும்ப ஆசீர்வாத முகாம். அப்போ தான் நினச்சோம், ஐயாட்ட கேட்டோம், ஐயாவும் சரின்னு சம்மதிச்சாங்க. ஒரு பெரிய அது சம்மதிச்சதெல்லாம் இருந்தாலும் இது பெரிய தேவனது பெரிய திட்டம். சரியா? அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் சொன்னேன்லாம் அப்படி என்னது பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது மாதிரி அருமையான ஆகாரத்தை தரப்போகிறாங்க ஆண்டவர். அவங்க வாய் மூலமாக நமக்கு தரப்போகிறாரு. அவங்க சர்ச்சு குலவணிகர்புரம் தான், நமக்கு பக்கம்தான். நீங்கள் தேவையானா கூட என்ன செய்யலாம், ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு 1 மணி நேரத்தில் நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு போங்க. யாரும் சர்ச்சுக்கெலாம் போகாமல் இருப்பீங்க. அவங்க 3 நேரம் நடத்துவாங்க. காலையில் 8 மணிக்கு, பிறகு 10 மணிக்கு, பிறகு ஈவினிங் எத்தனை மணிக்கையா 6 மணிக்கு. அதனால் நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு கூட நீங்கள் ஏதாவது ஈவினிங் கூட நீங்கள் வேணா போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு நடக்கு, வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு நடத்துதாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க சர்ச்சுக்கு போனால். நிறைய சாட்சின்னு சொன்னால் நேரமே பத்தாது. சரியா? அவங்களே சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேவ பிரசனம் நம்ம மத்தியில் இருக்குது. அவங்க குடும்பமாக வந்திருக்காங்க, அவங்க வீடியோ டீமோடு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இயேசுவின் இன்ப நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு அவங்கள நாங்கள் வரவேற்கோம். இயேசுவின் நாமத்தில் அவங்க கை தட்டி வரவேற்கலாம். சரி, நம்ம ஊருக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். இன்னும் அடிக்கடி வருவாங்க. இதோடு வந்துட்டு போய் இருக்க மாட்டாங்க. இன்னும் அடிக்கடி நம்ம ஊருக்கு வருவாங்க. சரி, கர்த்தர் அவங்க மூலமாக இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாரு. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல எதிர்பார்ப்போடு இருங்க. தேவன் பெரியவர். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிறைவேற்ற போகிறார். நான் சொன்ன மாதிரி தீக்குச்சி மாதிரி ஒரு வார்த்தை போதும், அது அப்படியே எல்லாவற்றையும் பற்றி பிடிக்கும். நீங்கள் நினச்சிட்டு வரலாம், கவலையோடு வந்திருக்கலாம், வீட்டில் எப்படி பிரச்சனையை. விசேஷமாக அவங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை பொருளாதார ஆசீர்வாதம். சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய், பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய். அவங்களும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க சர்ச்சில் போனால் எல்லோரும் தங்கமாக தான் போடுவாங்க, ஐயாவும் தங்கமாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரியா? அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கேட்டதை விட, ஆனால் நல்லா இருக்கும். கர்த்தர் நாமும் மகிமைப்பட போகுது. ஐயா நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க விரும்பலை. ஐயாவை அன்போடு கூப்பிடுதேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா கர்த்தர் சத்தத்தை கேட்டு சந்தோஷமாக இருப்போம். ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஐயான்ட்டாங்க, நான் பையா தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஐயா கிடையாது. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக திருமணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. என் பொண்ணு அங்கே இருக்கிறாங்க. இருக்கட்டும். ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு ஒய்ஃப், ஸோ அங்கே இருக்கிறாங்க. ஒரு மனைவி 2 பிள்ளைகள், ஸோ அங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் தேடிகிட்டே இருந்தீங்க, ஐயான்னு யார் அப்படின்னு தேடிகிட்டே இருந்தீங்க. ஸோ ஐயா கிடையாது, பையா. சரியா? வேதவசனம் சொல்லுது, புழுதியிலிருந்து தேவன் தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். எளியவனை, எல்லாம் சொல்லுங்கள், எளியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார்.
ஆமென். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை எப்படி தெரிந்து கொண்டார், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன செஞ்சது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையும் உங்களோட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை ஒரு இருதயத்தில் சொந்தமாக இருக்கிறாரு? இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? இன்னைக்கு இல்லைன்னா இன்றைக்கி சாயங்காலம் அவரை உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது இயேசுவோடு நீங்கள் போங்க. ஆமென். முதல்ல ஒரு 5 நிமிஷம் இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது இது ஒரு மதம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு உறவு. கடவுளை நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது மதத்தில் சேருவதல்ல. கடவுள் மனிதனை படைத்தார், உறவுக்காக படைத்தார். அப்படி உறவுக்காக படைத்த கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. அப்படி பிரிவு ஏற்பட்ட நிலையில் மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பமும் துயரமும் வந்து சேர்ந்தது பாருங்க. அப்படி தன்னை விட்டு பிரிந்து போன மனிதனை கடவுள் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் தன் சொந்த மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தள்ள மாட்டார். ஆமென். தள்ளவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்த்து கொள்ளுவார். நமக்கே நம்மளெல்லாம் அவர் ஏற்றுப்பாரா? நம்ம பண்ண வேலைக்கு அவ்வளோதான், கதை முடிஞ்சதுன்னு நீங்கள் இருக்கலாம். இல்லை, நீங்கள் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் அவர் கதையை ஆரம்பித்து வைப்பார். அல்லேலூயா. ஆமென். இன்று ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், திஸ் இஸ் த டே. இட்ஸ் எ நியூ பிகினிங் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு வரும்பொழுது அப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கி மாலையில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை அனுபவிப்பீர்கள். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தான் இயேசு உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அம்மா சொல்லும்போது சொன்னாங்க கொஞ்சம் பேருன்ட்டு, ஆனால் இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஹல்லேலூயா. நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆனால் வேதவசனம் சொல்லுது 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட அவர் இருக்கிறாராம். ஊழியக்காரர் தான் சிலரை வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இயேசுக்கு கஷ்டமே கிடையாது. 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? வருகிறார். ஆமென். அவர் மெஜாரிட்டி பக்கம் சேர்றதில்லை. அவர் எந்த பக்கம் சேர்றாரோ அதுதான் மெஜாரிட்டியாக மாறுது. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் தான் மெஜாரிட்டி. மார்ட்டின் லூதர் என்கிற ஒருவர் இப்படி சொன்னார், இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் தேவன் என் பக்கமாக இருக்கும் பொழுது இந்த உலகம் மைனாரிட்டி, ஐ am a மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. If God is your side, I tell you, you are a winning side. தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறாருன்னா நீங்கள் தான் ஜெயிக்கிற ஆள், நீங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறுகிற நபராக இருக்கிறீர்கள். நல்ல கைத்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கம். அப்பனா நான் ஜெயிக்கிற பக்கம். ஆமென். God is my side, God is your side. I tell you, you are a winning side. Amen. இயேசு உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு தோல்வி இல்லை, உங்களுக்கு வெற்றி தான். Amen. இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் உறவுகளில் அநேக தோல்விகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிற உங்களுக்கு தேவன் ஒரு வெற்றி வாழ்வை அவர் வைத்திருக்கிறார், ஒரு ஜெயத்தின் வாழ்வை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையில் அந்த ஜெயத்துக்கான ஒரு அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார், அந்த ஜெயிப்பதற்கான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார், ஜெயிப்பதற்கான ஒரு தயவை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது என்னால் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு தேவன் உங்களை இந்த இடத்தை விட்டு அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு வரவே வராது, இதெல்லாம் மண்டைக்கே ஏறாது அப்படின்னு யாரோ கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்னா நீங்கள் தோத்த சப்ஜெக்டில் நீங்கள் ஜெயிக்க வைப்பார் உங்களை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தோல்வி எனக்கு இல்லை. இயேசு என் கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றியே. நல்லா சொல்லுங்க, என்னாலும் வெற்றியே.
அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எப்போது வெற்றி. நல்லா கெத்தா சொல்லுங்களேன். சிலர் ரொம்ப தாழ்மை ஆயிட்டீங்க கிறிஸ்தவங்களான உடனே. தெரியல பிரதர், என்ன ஆகுன்னே தெரில, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் வெற்றி, எல்லா இடத்திலும் வெற்றி. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கும். இயேசப்ப பின்னாடி வர்றதுனால, இயேசுவை ஏற்றுக்கிறதுனால வெறும் பரலோகத்தை மட்டும் இயேசு உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக பரலோகத்தை தராரு, ஆனால் பரலோகத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை. இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருகிறார், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருகிறார், ஒரு சமாதானமான வாழ்க்கையை தருகிறார். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, செத்தாதான் நிம்மதி. கிறிஸ்தவங்க கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கும், என்னைக்கு நம்ம அங்கே போகிறோமோ அன்னைக்கு தான் நிம்மதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒரு தப்பான நினைப்பு பாருங்க. அப்படி கிடையாது. தேவாதி தேவன் மனு உரு கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறதுனுடைய காரணம், நோக்கம் என்னன்னா, அந்த பரலோகத்தை போல இந்த பூமியை மாற்றுறதுக்காக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஹெவன் ஆன் எர்த். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வீடு இனி குட்டி பரலோகம் போல இருக்க போகுது. சில சொல்கிறீங்க, நரகம் மாதிரி இருக்குது பிரதர், செப்பிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கீங்கன்னா, நான் சொல்கிறேன், சொர்க்கத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அந்த பரலோகத்தின் வாழ்வு உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார் பாருங்க, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. எப்படிங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகம் எப்படி இருக்கோ அது மாதிரி இதுவும் மாறட்டும்னு சொல்லிட்டார். இப்போ எவ்வளோ நாள் அந்த ஜெபம் சொல்லியிருப்பீங்க. நான்லாம் கொயர் பாய்ஸாலாம் இருந்திருக்கிறேன். ஆரம்பிச்சு விடுவாங்க, பரமண்டங்களில் இருக்கிற கட 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 கடன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப நாள் அதுக்கு அர்த்தமே தெரியல. இப்போ தான் தெரியுது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்கேயும் செய்யப்படட்டும், பூமியிலையும் செய்யப்படணும்னு அர்த்தம்னா, பரலோகம் மாதிரி இந்த பூலோக வாழ்வை இயேசு மாற்றும்படியாக இறங்கி வந்தார். ஆமென். இயேசு பிறந்த உடனே தூதர்கள்லாம் பாட்டு படிச்சாங்க. என்ன பாட்டு படிச்சாங்க தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு, தேவனுக்கே சமாதானமா இல்லைங்க, மகிமையும் மகிமையும் பூமியில. அப்ப இயேசு பிறந்த போது என்ன பாட்டு? சமாதானம் எங்க இருக்கும்? பூமியில இருக்கும். வெளியில இருக்குதா இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அவரை நம்புற உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சமாதானம் இருக்கும், கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும், கண்டிப்பா மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள், உன் அரண்மனைக்குள். ஆமென். எத்தனை பேர் அரண்மனை வச்சிருக்கீங்க? பிரதர், அருவாமனை தான் இருக்கு. நோ அரண்மனை, ஒன்லி அருவாமனை. கவலைப்படாதீங்க, அருவாமனையிலிருந்து அரண்மனை வரைக்கும் கூட்டு போயிடுவார். நல்ல கைத்தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அனாதையான ஒரு பெண்ணைத்தான் அரசியாக மாற்றினார். ஆமென். இன்னைக்கு இங்கே இருக்கிற யாரும் சாதாரணமான மக்கள் கிடையாது. இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவரை நம்பி அவரை பின்பற்றவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அரண்மனை வரைக்கும் போக முடியும். ஆமென். அருவாமனையிலிருந்து எங்கே போக முடியும்? அரண்மனை வரைக்கும் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? சிலர் சுவாசிக்கிறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. மூச்சு வருதா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர் உற்சாகமாக, சிலர் வந்து சுவாசம் வருதானே தெரியலையே, அப்புறம் விசுவாசம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க? கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் கூடும். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். அடுத்தால சொல்லியிருக்குது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில் எல்லாம் கூடும். ஆமென்.
இடம் மட்டும் கூடாது. ஏன்னா அது ஆசீர்வாதமா இல்லை. சில பேருக்கு எப்படியாவது நடந்து குறைச்சிடலாமான்னு பார்த்துட்டே இருக்காங்க. குறையவே மாட்டுக்கு. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் டெய்லி வாக்கிங் போகிறோம் ஆனால் கூட குறைய மாட்டுக்கு. ஏன் தெரியுமா? அங்கே முக்கு கடையில் நின்று 4 பஜ்ஜியை சாப்பிட்டுருது. அப்புறம் எங்கேருந்து குறையும்? எல்லாம் குறைக்கிறதுக்கு போகிற நேரத்தில் போய் நல்ல லோடு ஏற்றிக்கிறது. என்னடா இவ்வளவு சில சொல்லுவாங்க ஒரே ஃபாஸ்டிங்பாங்க. ஆனால் வயிற்றை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், டவுட்டாக இருக்குது. ஃபாஸ்டிங் ஆகலை, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது தவிர மீதி எல்லாமே கூடும் உங்கள் வாழ்க்கையில். எல்லாம் சொல்லுங்க, என் அலங்கத்துக்குள் சுகம், அரண்மனைக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆமென். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபருக்கு இந்த பூமியிலேயே சமாதானமான வெற்றியான ஒரு வாழ்வை இயேசு தருகிறார். இது நிறைய கிறிஸ்தவங்க இதை அறியலை, நிறைய கிறிஸ்தவர்கள் இதை நம்பலை. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நாம செத்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த பூமியில அப்படி என்ன பிரதர் இருக்கு அப்படின்னு நினைச்சதுனால இந்த உலகத்தில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? போராட்டமானதா, கண்ணீர் நிறைஞ்சதா, வேதனை உள்ளதா என்ன இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விடுதலை கூட்டம் தான் பேர் வச்சிருக்கிறாங்க. விடுதலை பல விதத்தில் வருது. ஒன்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் தாழ்விலிருந்து, துன்பங்களிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, நோயிலிருந்து, நீங்கள் எதெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்தெல்லாம் ஒரு விடுதலை அடைஞ்சு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அப்படி ஆணு சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை தேவன் இந்த மாலையில் உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்றீங்க? என்ன வாழ்க்கை அப்படிங்க. ஆனால் இது கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா, என்ன வாழ்க்கையில் அப்படி சொல்கிற மாதிரி ஆக்கிடுவார். ஆமென். இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு அதை ஏன் கேட்கீங்க பிரதர் அப்படிங்காங்க. சிலட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே போதும், ரொம்ப கதையாக விட ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்கிறதுக்கு ஆளே இருக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டங்கள் வழியாக, கண்ணீர் வழியாக, வேதனை வழியாக போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய வல்லமை நிறைஞ்ச சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் இந்த பூமியில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வெற்றி நிச்சயம். நல்லா அப்படி கை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். தம்ஸ் அப் தம்ஸ் அப் தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். வச்சிருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். இதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறாங்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். எங்க கேட்டாலும் இது இங்க இருக்கிற உண்மை. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். இது வேதத்தின் சத்தியம். ஆமென். இந்த பூமியில் நீங்கள் தோல்வியாவோ, கண்ணீராவோ, வேதனையாவோ, வியாதியோடோ, தரித்திரத்தோடோ நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவைகளிலிருந்து நீங்கள் நீங்கும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு தன் ஜீவனை கொடுத்தா, தன் இரத்தத்தை சிந்தினார். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் தரித்திரராய் மாறினதினால் நீங்கள் செல்வந்தர்களாக மாற முடியும். ஆமென். அவர் ஏழ்மையானதால் நீங்கள் செல்வந்தர்களாக மாற முடியும். அப்போ வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? தேவகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது எல்லாரும் இந்த பூமியிலிருந்து கிளம்பி அங்கே வந்துருங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காக மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறத கொஞ்சம் இங்கே நான் இறக்கி விடுறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பூமி பரலோகம் போல மாறும். அதனால தான் இயேசு பிறந்த உடனே சொன்னாங்க, பீஸ் ஆன் எர்த். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே சமாதானம். ஆமென். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்க வீட்டில் ஒரு சமாதானம். ஆமென். I tell you, shalom in your home. உங்க வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க வீட்டுக்குள்ள சுகம் இருக்கும். ஆமென். இப்போ வேற என்னெல்லாமோ உள்ள இருக்குது. ஆமென். வேற என்னெல்லாமோ வீட்டுக்குள்ள இருக்குது. சங்கீதம் 112 சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆமென். எஸ். உங்க வாழ்க்கையில
இது வரைக்கும் அது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சில சொல்லுவாங்க எல்லாம் வரும் போகுது, வர்றது போகுது, அப்படியே தான் இருக்குது. பேசும்போது கூட சொல்கிறாங்க இல்லையா, மணி டுடேஸ் கம் டுமாரோ கோஸ் யா அப்படிங்கிறாங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, என்னது ஆசீர்வாதத்துக்கு கீழே நீ வாழ்வன்னு சொன்னால் உன் வீட்டில் தங்கும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது எவ்வளவு வாழ்க்கையில் கீழே இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும், அதையெல்லாம் மேற்கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த சத்தியத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தை நான் அறிய போகிறேன், அது என்னை விடுதலையாக்கும். ஆமென். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போய் 4 பேருக்கு ஜெபம் பண்ணுவீங்க. ஹலோ, நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா யாராவது? கண்டிப்பாக. ஆனால் அப்படி பண்ணணும். இப்போ பாருங்களேன், எத்தனையோ இடங்களில் ஜெப கோபுரங்கள் வச்சுருக்கிறாங்க. ஏன்? மக்கள் வந்து என்ன பண்ணட்டும், ஜெபம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்கே தெரியல, ஜெபம் பண்ணதுக்கே வரல, அவங்களாம் வந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் சிலவங்கெல்லாம் பாருங்கள் 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்பாங்க. இப்போ இவங்களும் எனக்காக யாராவது ஜெபிக்கிங்களா அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும், அவங்க சிலருக்கு ஜெபிக்கிற நிலைமையில் அவங்க இருக்க ஆரம்பிக்கணும். ஆமென். இந்த முன்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நடவண்டின்னு ஒன்று கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கெல்லாம் இருக்குதா? ஒரு 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 இப்படி தள்ளிக்கிட்டே போகும். இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு ட்ராலி மாதிரி இருக்குது, அதில் போட்டுட்டு இப்படி தள்ளிட்டு போயிடுறாங்க. முன்னாடி சின்ன பிள்ளைங்க கையில் என்ன பண்ணுவாங்க, நடவண்டின்னு ஒன்று கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்து நடந்து பார்க்கும், அது அப்படி தள்ளிகிட்டே போகும். இப்போ எத்தனை வயசு வரைக்கும் கொடுப்பாங்க? ஒரு 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ ஒரு 20 வயசு பையன் நடவண்டி தள்ளிட்டே இப்படி வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி தள்ளிட்டே வராரு. நீ பார்க்கும்போது வா என்ன ஒரு வளர்ச்சி, யாருப்பா அவங்க அம்மா அப்பா என்ன அருமையாக வளர்த்துருக்காங்க. 20 வயசு பையன் கடைக்கு போயிட்டு வரேன் தள்ளிட்டே போனோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு வளர்ச்சியாகவே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் அதே மாதிரி தான் ஆரம்ப நாட்களில் நாம் வந்து எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும்னு கேட்குறது நல்லது. ஆனால் எத்தனையோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் சில பேருக்கு ஜெபம் பண்ணுங்கிற இடத்துக்கு வந்துடணும். ஆமென். கடவுள் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். ஆனால் இன்னும் நிறைய பேர் எங்கே தான் இருக்கிறாங்க, என்ன எப்போ ஆண்டவரே ஆசீர்வதிப்பீங்க, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்படி கிடையாது. கடவுள் சொல்கிறாரு, இல்லை நீ அப்படியே இருக்கக்கூடாது, நான் சில பேருக்கு ஒன்று ஆசீர்வாதமாக வைக்க போகிறேன். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? எல்லாம் சொல்லுங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் ஒன்றும் பெருசாக ஆரம்பிக்கிறது இல்லை. சிலருக்கு அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்போவுமே இப்படி, எங்கள் வீடு எங்கள் இதெல்லாம் நாங்கள் பெரிய ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை, சாதாரண பின்னணியிலிருந்து தான் வர்றாங்க. ஆனால் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தது நிமித்தம் இந்த சாதாரண நிலையில் இருந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி மேலே வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மாலையில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தாழ்விலே உங்களை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாரும் நினைக்காத போது உங்களை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு வாழ்க்கையில் காசு இல்லாமல், வாழ்க்கையில் கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, அழுத்தத்தோடு, வேதனையோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் வேதனையை மட்டும் இயேசு நீக்குகிறவர் அல்ல. சில பேருடைய வேதனையை நீங்கள் நீக்குகிற அளவிற்கு உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். என்னுடைய கஷ்டமே என்னைக்கு தீரும் என்னைக்கு தீரும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. சில பேருடைய கஷ்டத்தை தீர்க்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
இயேசு சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேறி போகணும்னா முன்னேறி செல்ல முடியும். நடவண்டியா தள்ளிக்கிட்டே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். இல்லை, அப்படியே நான் இருக்க போறது இல்லை. பவுல் சொல்றாரு இல்லையா, காலத்தை பார்த்தா நீ யாரா இருக்கணும்? போதகர்களா இருக்கணும். ஆனா உங்களுக்கு நான் மறுபடியும் எதை சொல்ல வேண்டியது இருக்கு? ஆதாம் ஏவாள் கதை சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறார். காலத்தை பார்த்தா என்ன எப்படி இருக்கணும்? நீங்களே சில பேருக்கு சொல்றவங்களா என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணுங்கிறார். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்வில் நான் வளர்வதை என் தேவன் விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் இப்படியே இருக்க போறதில்லை, நான் வளருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து அது உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றேன், சில பேருடைய வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஒரு பொருளாதார உயர்வு ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலிருந்து சுகம் உங்க வாழ்க்கையில துளிர்க்கிறது. இன்னையிலிருந்து ஒரு விடுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது. இன்னையிலிருந்து ஒரு சமாதானம் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது. வெகு நாட்களாக உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்த தரித்திரங்கள் இந்த நாளிலே உடைகிறது. உங்க வாழ்க்கையை விட்டு ஒரு பெரிய செழிப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கை இப்ப ஏந்திக்கிட்டு இருக்குதுல, நான் சொல்றேன், சீக்கிரமா ஒரு நாள் வருது, உங்க கை எடுத்து சில பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்கள் கைகளிலே கொடுப்பார். அந்த நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென். சில பேர்லாம் ஏன் இவ்வளவு பொறாமையா பாக்குறீங்க? கை தட்டுறவங்களை பார்த்து நீங்களும் கை தட்டி ஆமென் எனக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யாருக்கோ சொல்றாங்க போல அப்படின்ட்டு. பைபிள்ல வார்த்தை வரும் பொழுது அது என்ன பண்ணிக்கணும்? எனக்கு தான். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தான், எனக்கு தான், அது அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், அப்படி உரிமை கொள்ளணும் பாருங்க. அப்போ சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நடந்துரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். ஆமென். அப்ப பாருங்க, நீ கேட்குற அந்த வார்த்தையெல்லாம் உள்ள வாங்கிட்டே போங்க. இன்னைக்கு சில காரியங்கள் இன்னும் ஆழமா உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் ஃபவுண்டேஷனே போடாமல் கட்டணும் வைங்களேன், புரியவே புரியாது, அப்படி யோசிச்சிட்டே இருப்பாங்க. என்னமோ சொன்னார் இன்னைக்கு அப்படின்ட்டு. குழந்தைங்க வேற இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சேர்த்து சில விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இந்த திறந்து இந்த வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 5:17. ஓகே, ஒரு அக்கா யாரோ வாசித்தீங்க, ஆசையா வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன நடக்குது? எல்லாம் சொல்லுங்க, புது சிருஷ்டி. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? புது படைப்பு. எல்லாமே என்னதான் மாறுது? புதுசா. புதுசு கண்ணா புதுசு. ஏசப்பாக்குள்ள வரும்போது எல்லாமே என்ன ஆகுது? புதுசாகுது. ஆமென். ஒருவன் கிறிஸ்தவத்தில் இருந்தால், அப்படி இல்லை, கிறிஸ்தவங்கிற மதத்துல வர்றதுனால வாழ்க்கை எல்லாம் நல்லா ஆயிடும்னா அப்படி ஆகாது. ஏன்னா நான் ரொம்ப கிறிஸ்தவங்களை பார்த்துட்டேன், அப்படியே தான் இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவங்களை பார்த்து தான் சில பேர் வரவே மாட்டுக்காங்க. அமைதியா இருக்கிறீங்க. ஏன்னா இவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பெசாட்டி நம்ம இங்கேயே இருந்துக்கணும் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவன் கிறிஸ்தவத்தில் இருந்தால் வாழ்க்கை நல்லாவும் இல்லை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுசாகும் வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவங்கிற மதத்தில் சேர்றது வேறங்க. அது இந்த பேரை மாற்றுறது, சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆகுறது, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் கிறிஸ்டியன் தாங்க அப்படிங்கிறதுலாம் வேற. இது இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர் யார் என்கிற அறிவிலே வளர்கிற ஒரு மனிதன் இந்த பூமியில் ஒரு புது படைப்பாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் அல்லது ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறாள். இன்னைக்கு இதை தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? எனி மேன் அப்படின்னு வருது. யாரா இருந்தாலும், சொல்லுங்க, யாரா இருந்தாலும்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வருகிறான் என்றால் அவன் வாழ்வு புதிய வாழ்வாக மாறுகிறது. சில பேர் சொல்றாங்க, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வாழ்ற இந்த வாழ்க்கை நல்லாவே இல்லை அப்படி சொல்றாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அந்த வாழ்வு புதுசாக மாறும், இனிப்பாக மாறும், கசப்பு இனிப்பாக மாறும், துன்பங்கள் இன்பங்களாக மாறும், தோல்விகள் வெற்றிகளாக மாறும், இருள் வெளிச்சமாக மாறும். அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். தட்டினீங்கன்னா நல்லா தட்டுங்க, ஏன் மெதுவா தட்டுறீங்க? தப்பு கிடையாது. கிரிக்கெட்டுக்கே கை தட்டுறாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு தட்டக்கூடாதா? ஆமென். அவங்க 6th உடனே எங்க சர்ச்சில் எல்லாம் விசிலே அடிப்பாங்க. விசில் அடிப்பாங்களா? கண்ட்ராக்டர் தான் அடிப்பார் அப்படிங்க நிறைய பேர். ஆனா நாங்க வார்த்தையை கேட்கிற சந்தோஷத்துல அடிப்பாங்க. ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னத்துல சோகமா யாரும் இருக்க வேண்டியதில்லை, சந்தோஷமா இருக்கலாம். நீங்க சிரிச்சனோடனே ஆண்டவர் உங்களை பார்த்து முறைச்சிட மாட்டார். உங்க பிள்ளை சிரிச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பார்த்து சார் என்ன மாதிரி என் பிள்ளை சிரிக்க அப்படின்னு. சில பிள்ளைங்கள்லாம் தூக்கத்தில் சிரிப்பாங்க, பார்த்தீங்களா நீங்க? அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க பெற்றோர்கள். சார் என்ன மாதிரி சுருக்கி, ஒருவேளை தூதர்கள் யாரும் பேசிட்டு இருப்பாங்க போல. ஆமாம், பகலெல்லாம் நீங்க பேசுறதுனால அவன் சோகமா இருக்கான். சிரிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஏசப்பா அதை ரொம்ப விரும்புகிறார். ஆமென். நம்ம டிஜிஎஸ் ஐயா எவ்வளோ சிரிப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? மேடையில் ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற நேரங்கள்லாம் அவ்வளோ அழகாக அவங்க சிரிப்பாங்க. மேலே போய் பார்த்தோம், ஒரு ஃபோட்டோ இருந்தது சிரிக்கிற மாதிரி. எப்படி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா? பார்த்ததே இல்லையா? இந்த மாதிரி இல்லை, ஹான் அப்படி சிரிக்கிற மாதிரி பார்த்ததே இல்லையா உங்கள் ஏரியாவில்? மேலே இருக்கு பாருங்க, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ கடவுளை பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். சிலர்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே மூஞ்சி இப்படி டங்குனாயிரும். ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னும் சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் அந்த அபிஷேகம்லாம் வந்துடுச்சு, அந்நிய பாஷெல்லாம் பேச வச்சுக்கலாம், இன்னும் டல்லாயிருவாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? இப்போ அபிஷேகமும் வாங்கிட்டோம்ல. சிரிச்சிட்டா அபிஷேகம் எங்கேயோ காணாமல் போடும் அப்படின்னு இவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்படி இல்லை பாருங்க, கடவுள்கிட்ட வர வர நல்ல விஷயம்லாம் வாழ்க்கையில பெருகணும். நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஏசப்பாவுக்கு. ஆமென். முன்னாடி டல்லா இருந்தா கூட ஏசப்பாட்ட வந்தவொடனே இப்படி நல்லா ஆயிடணும். பிரைஸ் காட். என்ன மூஞ்ச பாருப்பா, அப்படியே லைட் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு உங்க மலர்ந்த முகத்தை பார்த்தே நிறைய பேர் ஏசப்பா கிட்ட வந்துருவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் மூஞ்சி அப்படி இருக்குது கிடையாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இப்படி போறீங்க, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு, என் ஜெப வீட்டிற்கு அவர்களை அழைத்து வந்து அங்கே அவர்களை நான் அழப்பண்ணுவேனா? என்ன போட்டிருக்குது? ஆமென். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க ஜெப வீட்டுக்கு. கடவுளுடைய வேலை என்ன நினைக்கிறீங்க? வரும்போது நீங்க எவ்வளவு துக்கமா வந்திருக்கலாம், போகும்போது சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த இடத்தை விட்டு போகிறது தான் தேவனுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்னு இருக்காதீங்க, நல்லா இல்ல, நல்லா சிரிங்க. இப்ப பார்த்தா எப்படி இருக்குது பா, அடுத்த உலக அலைக்கு நீங்க தான் போங்க. ஆமென். உலக மனுஷனே சொல்றான் மகிழ்ச்சி அப்படிங்கிறான், நம்ம ஆள்கள் பூரா ஒரே துக்கம்ங்கிறாங்க. துக்கம் தொண்டை அடைக்க பிரதர் அப்படிங்காங்க. சந்தோஷமா இருங்க. பவுல் சொல்றார், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஜோம் பண்ணும் போதும் எப்பவுமே அழுதுட்டு ஜோம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, சிரிச்சுட்டு கூட ஜோம் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? அது எப்படிங்க சிரிச்சுக்கிட்டே ஜோம் பண்ண முடியும், சந்தோஷமா ஜோம் பண்ண முடியும் தெரியுமா?
அழுது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பைபிளில் இருக்கிற வசனம் எடுக்க சொன்னால் எடுத்துருவீங்களா? யாரெல்லாம் எடுத்துட முடியும்? கண்ணீரோடு ஜெபித்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் எடுக்க சொன்னால் எடுத்துருவீங்களா? கண்டிப்பாக எடுத்துருவீங்க. அண்ணால் என்ன பண்ணா? நானே கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. அழுது ஜெபம் பண்ண மாதிரி ஒரு வசனம் காமிங்கன்னா நீங்கள் எல்லாரும் காமிச்சிருவீங்க. ஆனால் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வசனம் யாராவது காட்ட முடியுமா? அவங்களுக்கு ஒரு gift தர விரும்புகிறேன். சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு வசனம் நீங்கள் காமிச்சிங்கன்னா இப்போ ஒரு gift தருவேன் நான் உங்களுக்கு. எல்லாம் யோசிக்கிறீங்க, தேடுறீங்க பார்த்தீங்களா? பைபிளில் சில விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சி எடுக்காததுனால வாழ்க்கையிலையும் அது வரமாட்டுக்கு. அதனால தான் வெள்ளியையும் பொண்ணையும் தேடுற மாதிரி தேடணுமா. ஒரு இடத்துல பொண்ணு இருக்குது, தங்கம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தங்கம்லாம் இல்லை, ₹1 கிடக்கட்டும், கர்ச்சிப் ரெடி அப்படின்னு பேசி படாருன்னு அப்படி தூக்கி சாடாருன்னு உள்ள வச்சுட்டு கடாருன்னு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. ₹1 விட மாட்டீங்க. ஏன் நமக்கு இது மேலே அந்த அளவுக்கு ஆர்வம், கடவுளுடைய பிரசனத்தின் மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடுலாம் வரலன்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இல்லை, இதுக்குள்ளே தான் வாழ்க்கையை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற சகல ஞானமும் சகல பொக்கிஷத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லியிருக்குது, இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கே ஒருத்தன் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணானா. தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனம் எங்கே இருக்கு? பிலிப்பியர் 1 பாருங்க. எடுத்தீங்களா? பிலிப்பியர் 1:4 வசனம். வெரி குட், வாசிங்க பார்க்கலாம். நான் பண்ணுகிற எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு விண்ணப்பத்திலும். பவுல் சொல்றாரு, நான் எப்ப பார்த்தாலும் இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இல்ல, நான் எப்போது எப்படி ஜெபம் பண்றேன்? எல்லாம் சொல்லுங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும். எப்படிங்க? எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தோடு. எப்பமாவது பவுலுக்கு கொஞ்சம் அழுக வந்துருது, ஆனா எப்போதும் அவர் எப்படிதான் ஜெபம் பண்றாரு? எத்தனை பேர் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்றீங்க? நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ நல்லா அழு, அப்பதான் ஏசப்பா கேட்பார் அப்படின்ட்டாங்க. அழு மூஞ்சோடு போனீங்கன்னா வீட்டுக்காரரே கேட்க மாட்டார். இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எஸ்தர் ராஜாத்திலாம் நல்ல விருந்து வச்சுதான் காரியத்தை சாதிச்சா. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணி. நம்ம என்ன நினைக்கிறோம்? அழுது 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 ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஏதோ கொடுப்பாரு அப்படி கேட்குறேன். இல்லை இல்லை, சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம். இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏசப்பா கிட்ட நீங்கள் வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி சோகமாக இருந்தீங்கன்னா இந்த புது படைப்பில் சந்தோஷம் வந்துடணும் உங்கள்கிட்ட. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம், சமாதானம். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட ஏசப்பாட்ட என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக ஜெபம் பண்ணலாம். ஏன்னா அவர் உங்கள் அப்பா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒரு பென்சிலுக்காக உருண்டுட்டு இருப்பான் தெருவுக்குள்ளே கிடந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான். ஏன் ரவுண்ட் அடிக்கிறான்? ஒரு பென்சிலுக்காக. சில பேர் கடவுள்கிட்டையும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது உருண்டு பிறண்டு அவர்கிட்ட வாங்கிடுவேனாக்கும் அப்படிங்காங்க. கடவுள் அந்த மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. நீங்கள் கேட்கும்போது அதை உங்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்குற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். மீனை கேட்டால் என்ன பண்ணுறாரு? மீனை கொடுக்குறாரு. அப்பத்தை கேட்டால் என்ன கொடுக்குறாரு? அப்பமே கொடுக்குறாரு, அப்பமே கொடுத்துட்றாரு. ஆமென். சில பேர் பாருங்க, பிள்ளைங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, வரும்போதே வாங்கிட்டு வருவாங்க. அவனுக்கு இது பிடிக்கும், அவளுக்கு இது பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்பா அம்மா இருக்கிறீங்களா? இல்லைங்க, நாங்கள் தனியாக ஹோட்டலில் நாங்களே சாப்பிட்டு வந்துடுவோம்
அந்த மாதிரியா இருக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. வரும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிடிக்கும் என் பிள்ளைக்கு அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வர்றீங்க. ஏசு அதை தான் சொன்னார். கடவுளை புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப எளிதான காரியம். அவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியுது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? காம்ப்ளான், பிடியா, சுகர் எல்லாம் கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். நல்ல ஸ்கூலில் சேர்க்க அறிந்திருக்கிறீர்கள். விதவிதமாக பப்ஸு எல்லாம் வாங்கி கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஆனா பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அழுது கேட்க வேண்டாம், நான் சந்தோஷமா கேட்டாலே என் பரம தகப்பன் அதை எனக்கு தருகிறார். ஆமென். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்றாங்க, தம்பி ஒரு சொட்டு கண்ணீராது வரணும் தம்பி. அண்ணா வரமாட்டுக்குங்க, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம், வரமாட்டுக்கு என்ன செய்ய வடிச்சே ஆகணும். ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், வெங்காயம் மிளகாலாம் வச்சிருக்காங்க, வரலன்னா தேய்ச்சிட்டு அழு தேசத்துக்காக. அப்படிங்க கிறிஸ்தவம் ஒரு கண்ணீரின் மார்க்கமாக மாத்திட்டாங்க. நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அழுதாதான் காரியம் நடக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதை எடுத்து தூர போட்டுருங்க. உங்கள் அப்பா அப்படிப்பட்ட அப்பா கிடையாது, நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். Our God is a good God. Our Father is a good Father. Amen. அதனால் அந்த அழுகு மூஞ்செல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் அழுது கொண்டே இரு, உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அப்படி இருக்கா? எப்படி இருக்குது? மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், அண்ணா அழுதா? அண்ணா அன்னைக்கு மட்டும்தான் அழுதா, நீங்க என்னைக்கும் எழுதுவீங்களே. என்னைக்கும் அழும் அண்ணாக்களால் சபை நிரம்பி இருக்கிறது. அன்னால் அழுதால் வேதவசனம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம் நல்லா. Glory. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க, பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் வருவோம், நல்லா அழுவோம், செருப்பை போட்டு போற மாதிரி மறுபடியும் சோகத்தை தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பாப்பாரு, என்ன முதல்ல இயேசு மேல பாரத்தை வைக்க கத்துக்கோங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நீங்க மனுஷனை நம்பி யாரெல்லாமோ நம்பி வாழ்க்கையில ஏமாந்து போயிருக்கலாம், தோத்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எதிர்பார்க்கிற இடம் சரியா இருக்கும் என்றால் உங்களுக்கு ஏமாற்றமே இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும்னு சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் ஒத்தாசையை அனுப்புவார், அவர் உங்களுக்கு உதவிகளை அனுப்புவார், அவர் உங்களுக்கு சகாயத்தை அனுப்புவார். ஆமென். அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் பிரசங்கம் பண்ணதுக்கு. அது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங். அப்போ சொன்னாங்க, வானம் பார்த்த பூமியா அப்படின்னாங்க. அப்போ தான் டக்குன்னு எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னேன், அதனால தான் காஞ்சி போயிருக்கு, இனிமே வானத்தை பார்க்காதீங்க, வானத்தையும் பூமியும் படைச்சவரை பாருங்க. புரியல நிறைய பேருக்கு. வானம் பார்த்த பூமின்னா என்னன்னா, வானத்தையே பார்த்து எப்பண்டா மழை வரும்ட்டு வானத்தையே நம்பிட்டாங்க. இனிமே வானத்தை நம்புறதை விட்டுருங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள், அங்கிருந்து உங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிக்கும். ஆமென். வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றவங்களை சந்திச்சு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அதை கேட்டுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி பாருங்க, அவர் முழு இருதயத்தோடு நம்பி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றமே இருப்பதில்லை. ஆமென். கர்த்தரை நம்பி நான் ஏமாந்து போனேன்னு யாருமே கிடையாதுங்க. அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வர்றான்னா எல்லாமே புதுசாகணும். எல்லாம் சொல்லுங்க, புதுசாகணும். முதல்ல உங்க சோகம் மாறி அங்க என்ன வரணும்? சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம். அந்த அக்காவா எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மாதிரி பேர் வாங்கணும். அது ஒரு சரியான சிடுமூஞ்சி, அது எப்போ தொட்டா சுனிங்கி,
எப்போ பார்த்தாலும் பாருங்க சோகமாகவே இருக்கிறது. ஏதாவது சொல்லிட்டா உடனே ஊன்னு உட்காந்துட்டு இருக்கிறது. இந்த அழுமூஞ்சி சோகமூஞ்சி இதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பாருங்க. அப்படி அதெல்லாம் தூக்கி தூர போட்டணும். கர்த்தரை நம்புகிறேன் நான். பைபிளில் போட்டிருக்குது, அவர்களுக்கு திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை அவர் என் இருதயத்தில் தந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இருக்குது இல்லை, அவர் இருக்கிறார், அதனால சந்தோஷமா இருக்க போறேன். அப்படி இருந்து பாருங்க, வாழ்க்கையில குறைவே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி என்பது விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறது. நீங்க கர்த்தரை நம்பிட்டீங்க, கர்த்தர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டீங்கிறதுக்கு எது அடையாளம்? சந்தோஷமா இருப்பீங்க. பதட்டமே உங்களுக்கு இருக்காது, கவலையே உங்களுக்கு இருக்காது. படிக்கும்போது கூட சந்தோஷமா படிப்பீங்க. 10th என்ன ஆகுமோ, 12th என்ன ஆகுமோ அப்படி பயந்துட்டே இருக்க மாட்டீங்க. பிஸ்னஸ் என்ன ஆகுமோ அப்படி பயப்பட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இந்த வருஷம் ஒரு கை பார்த்துடலாம், அப்படிதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஆமென். 9th இருக்கீங்களா? 9th 10th யாரும் இருக்கீங்களா? ஏய் எத்தனை? 9th 10th இருக்கீங்களா? 10thலாம் இருக்கீங்களா? 12th வெரி குட். இருக்கீங்களா? எப்படி இருக்கு? பதட்டமாகவே இருக்கா? எங்களுக்கு என்ன பார்த்தேன், எங்கள் அப்பா அம்மா தான் பதப்பட்டுருக்காங்களா? சில பிள்ளைங்க அவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க. அப்பா அம்மா இவங்க 10th சேர்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங், இவங்க 10th 12th படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கு அப்படிம்பாங்க. ஒருவேளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அழுத்தத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளைகளே, பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கும் பொழுது 10 மடங்கு உங்களை சமர்த்தர்களாக மாற்றுவார். 10 மடங்கு ஞானத்திலே, அறிவிலே, புத்தியிலே உங்களை விசேஷித்தவர்களாய் அவர் மாற்றுவார். ஆமென். புத்தி அவரிடத்திலிருந்து வருகிறது, ஞானம் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். எனக்கு இது தெரியல பாருங்க, படிக்கிற நாட்களில் சொல்லித்தரல, அதனால படிப்புனாலே ரொம்ப கஷ்டம், படிக்கவே வராது அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் ஏசப்பாவை புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேற சில விஷயத்தை கடவுள் படிக்க வச்சார். வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்க வச்சார். இன்னைக்கு பல நன்மைகளை நான் காணும்படி அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே கூடிக்கிட்டே போகும், பெருகிக்கிட்டே போகும். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், வெற்றி பெருகும். ஆமென். அவர் ஒரு பெருக்கத்தின் தேவன். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே நெருக்கம் தான் உனக்கு இனிமே அப்படின்ட்டாங்க. கடைசி காலமாயிட்டல பிரதர். அதைத்தான் வெளியில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, கலியுகங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுது, ஒன்றும் வித்தியாசமே தெரிஞ்ச மாதிரி இல்லை. நான் சொல்றேன், கடைசி காலமோ லாஸ்ட் காலமோ எனக்கு தெரியாது. இயேசு கூட இருக்கிற வரைக்கும் பஞ்சமே கிடையாது. இயேசு கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம். ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஆமென். கடைசி காலம் வருதுன்னு பிஸ்னஸை மூடிடலாமா? கடைசி காலத்துல தான் ரொம்ப செழிக்கணும். ஏன்னா ரொம்ப செழிச்சாதான் ரொம்ப நற்செய்தியை பரப்ப முடியும். ஆமென். அப்போ பாருங்க, இயேசு பின்னாடி வர்றது, இயேசுவை பின்பற்றுறதுங்கிறது ஒண்ணுமில்லாத வாழ்க்கை கிடையாது. ஒண்ணுமில்லாதவர்கள் கூட எல்லாம் உடையவர்களாக மாற முடியும். ஒண்ணுமில்லாத பிள்ளைகள் கூட எல்லாம் உடைய பிள்ளைகளாக மாற முடியும். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கே உங்க இல்லாமல்லாம் உடையுது, உங்க தரித்திரம் எல்லாம் உடையுது. உங்க வாழ்க்கையை விட்டு சில பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கி போகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்ற வாழ்க்கைனா எப்படிப்பட்டதுன்னா, எல்லாமே இப்ப புதுசாயிடுச்சு. ஆமென். நான் சொல்றேன், ஒரு புதிய சமாதானமான ஒரு வாழ்வை தருவாரு. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு புதிய செழிப்பை அவர் உங்களுக்கு தருவார். உங்கள் சரீரத்தில் இதுவரை இல்லாத ஆரோக்கியத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமா இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்திலும் நான் சுகமா இருப்பேன். ஆமென். இன்னைக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், நான் சொல்றேன், ஒரு நல்ல வீட்டை நீங்க வாங்குவீங்க. கர்த்தர் அதற்கான வழியை உங்களுக்காக திறப்பார், அதற்கான பாதைகளை உங்களுக்காக அவர் திறப்பார். ஆமென்.
வேலை இல்லாமல் இருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், பஞ்ச தேசத்திலையும் உங்களை போஷிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கடனில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம். நான் சொல்றேன், அதெல்லாம் நீங்கி அதுல நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தர் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு சொந்தமா கோடாரி கூட இல்லை, மரம் வெட்டுறதுக்கு போறான். வாடகைக்கு தான் கோடாரி வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போய் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? கோடாரி தவறி என்ன ஆயிடுச்சு? தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. கடனுக்கு வாங்கிட்டு வந்தான், இரவலுக்கு வாங்கிட்டு வந்தான், இப்போ எங்கே போயிடுச்சு? தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இரும்பு கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. ஸோ தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண அப்படின்ட்டு. அப்போ தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கம்பை வெட்டி அதில் போடு. அதில் போட்ட உடனே என்ன ஆகுது? அந்த இரும்பு கோடாரி என்ன பண்ணுச்சு? மிதந்தது. நிறைய பேர் கேட்குறாங்க, கடனுக்குள்ளே போனது தான் அப்படின்ட்டு. இல்லை, போன உங்களை மறுபடியும் தூக்கி உங்களை மிதக்க வைப்பாரு, வெளியில கொண்டு வருவாரு. அற்புத விதமாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரிடத்தில் தீர்வு இருக்கிறது. நான் முதல்ல என் வாழ்க்கையில பல தேவைகள், பல பிரச்சனைகள், தோல்விகளுக்கு நடுவில் வாழும்போது முதல்ல நான் ஒண்ணே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வையுடைய ஒருத்தர்கிட்ட நான் வந்துட்டேன். இனிமே ஒண்ணு ஒண்ணா அது தீர போகுது. ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரமா நீங்கி போகுது. ஆமென். உங்களுக்கு மகிமையையும் கனத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன், 8:30 முடிக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லி என்ன பண்ண போறேன்? முடிக்க போறேன். நான் இன்னும் என்ன சொல்றது, அவ்வளோதான் நேரம் இருக்குது. ஓகே, நீங்கள் வேற கோவப்பட்டுருவீங்களா, பசிக்கும், அதனால் 8:30 முடிச்சிடணும். சரியா? ஒரு 5 minutes சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாம் கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு லேசாக சொல்லி முடிக்க போகிறேன். என்னுடைய லைஃப்பில் இன்னைக்கு நான் சொன்ன எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எதுவுமே பிரசங்கம் கிடையாது, எல்லாமே நான் அனுபவிச்சதே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய படித்த பின்னணியிலிருந்து நான் வரல. ஆனால் இயேசுவை அறிந்து இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே ஒரு புக் எழுதியிருக்கிறேன். அங்கே வெளியில் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி போகும்போது ஒரு 150 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லை 150 ரூபா இல்லை, 200 ரூபாவாக இருக்குன்னா பரவாயில்ல, அது வாங்கிக்குவாங்க. அப்படியா? எவ்வளோ நேரம்? சரி, ஓகே 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 நான் 1 மணி வரைக்கும் எடுக்கலாங்க. ஒரு இடத்துல கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணுன்ட்டு. 9 மணி வரைக்கும் பேசுங்க அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டு. இங்கே இல்லை, இன்னொரு இடத்துல ஒரு சொன்னார், எவ்வளோ நேரம் பேசுங்க, ஆனால் நாங்கள் 8:30 போயிடுவோம் அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு தாராளம். எவ்வளோ நேரம் பேசணும், எவ்வளோ நேரம் பேசுங்க, ஆனால் எங்கள் ஆட்கள் 8:30 போயிடுவாங்க அப்படின்னு. ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்தவா? ஒரு டைமில் என்கிட்ட எதுவுமே இல்லை. பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் எனக்கு கிடைக்கல. எங்களுடைய பெற்றோர்களுக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் ப்ராப்ளம். அவங்க 2 பேரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ பாட்டி அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு திரும்ப 2வது திருமணம் பண்ணி வச்சாங்க. ஸோ வாழ்க்கை ரொம்ப வெறுமையோட தனிமையோடு போச்சு. படிப்பு ஒழுங்காக மண்டையில் ஏறலை. இவ்வளோ சோகத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன படிக்கிறது, ஒன்றும் படிக்க முடியல. 9th டிஸ்கண்டினியூ. ஸோ பாம்பேக்கு போயிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் லைஃப் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவை பற்றி ஒரு அண்ணன் எனக்கு சொன்னாங்க. இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உன் மேலே பிரியமாக இருக்கிறாரு, உனக்காக அவர் அற்புதமான வாழ்க்கை திட்டங்களெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத சொன்னார். நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது அந்தளவுக்கு புரியலை. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப தேவையான நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போய் பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்க ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடிலாம் நான் படிச்சிருக்கிறேன், சண்டே கிளாஸில் படிச்சிருக்கிறேன், வேறு யாரெல்லாமோ சொல்லும்போது படிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த அண்ணன் சொன்னதுக்கப்புறம் நான் பைபிள் எடுத்து படிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் தான் எடுத்து வாசித்தேன்.
அதாவது இவர் சொன்னதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பித்தா அங்கே முதல்ல என்ன போட்டிருக்குதுன்னா என் மகனே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எனக்கு அது வந்து ஒரு வார்த்தை மாதிரியே தெரில, யாரோ ஒருத்தர் என்னை ரொம்ப உரிமையாக கூப்பிடுற போன்ற உணர்வு தான் எனக்கு இருந்தது அதை வாசிக்கும் போது. என் மகனே அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும், மகனே தம்பி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அதை நான் படிக்கும் பொழுது. அன்றைக்கி அதை வாசித்த உடனே என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, இனம் புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம், இதைத்தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ நான் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். பார்த்தேன் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம ஜோம் பண்ணுறதை பார்த்துட்டு யாராவது ஒரு மாதிரி நினச்சிடுவாங்களான்ட்டு போய் பார்த்தேன், யாருமே இல்லை. டக்குன்னு போய் கதவை அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் முழங்கால் போட்டு நானே ப்ரேயர் பண்ணேன். என்ன ப்ரேயர் பண்ணேன்னா, கடவுளை இந்த அண்ணன் சொன்னாங்க என்ன நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கன்ட்டு, என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்கன்ட்டு, எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலையே என்ன அப்படின்னு நான் ஜோம் பண்ணுறேன். எப்படி எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு என்ன தெரியுமோ அதை ஜெபத்தை சொல்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா, கடவுள் எங்கேயோ இல்லை, அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு, இஸ் இன் மீ, அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு அன்றைக்கி எனக்கு உண்டாச்சு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி படித்ததை விட ரொம்ப ஆசையாக பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படிப்பே வரலன்னு நினச்சேன், பைபிள் படிக்க ஆரம்பித்து பைபிள் சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குதோ தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக ஒரு லைப்ரரியே வச்சுருக்கிறேன். அதாவது எத்தனையோ லட்சங்களுக்கு புத்தகங்கள் மட்டும் இப்போ என்கிட்ட இருக்குது. அவ்வளோ போய் என்ன பண்ணியிருக்கிறேன், தேடி படிச்சிருக்கிறேன். அப்படி படித்து ஆண்டவருக்குள்ளே நான் வளர்த்துக்கிட்டதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்கு நான் போதகராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில நாடுகளுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற அளவிற்கு தேவனுடைய அன்பு என்னை உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். மலேசியா போயிருந்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தேன். மலேசியாவுக்கு நான் போயிருந்த போது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு சர்ச்சில் பேசுகிறதுக்காக அழைக்கப்படலை. மலேசியாவில் என்னை கூப்பிட்டுருந்தவங்க வந்து ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு 400 போதகர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய லீடர்ஷிப் செமினார் வச்சுருந்தாங்க, ஒரு தலைமைத்துவ கருத்தரங்கு அதில் வச்சுருந்தாங்க. அதில் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், படிப்பே வரல, யாருமே இல்லை, வாழ்க்கையில் என்ன பண்ணுவோன்னு இருக்கிற நம்மளை அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது எவ்வளோ உயரம் வேணாலும் நம்மளால் போக முடியுங்கிறதுக்கு அது ஒரு அற்புதமான காரியங்கிறத அன்னைக்கு நான் ரொம்ப பெருசாக அதை உணரும்படியாக தேவன் செய்தார். ஆமென். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் அதான் பிகினிங்லேயே சொன்னேன், எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறார். குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து என்ன பண்ணுறாரு, தூக்குகிறார். எங்கே உட்கார வைக்கிறாரு, பிரபுக்களோட. எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, வாழ்க்கை முன்னேறுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் 17 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். ஒரு மாதத்துக்கு 17 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப நாள் இல்லை, இன்னும் இது ஜஸ்ட் நான் சொல்கிறது வந்து சும்மா ஒரு முன்னோட்டங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் கதை வேறு மாதிரி ஆகிடும். 1000 பேர் அது வேலை பார்ப்பாங்க. ஆமே. இங்கே மேலே ஃப்ரீ டியூஷன்ஸ்லாம் பார்த்தேன். அது மாதிரி நாங்கள் ஒரு 100 குழந்தைங்களுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லித்தரோம். 10 டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுத்து டியூஷன் எடுக்க நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மீடியா மினிஸ்ட்ரி, டிவி மினிஸ்ட்ரி எத்தனையோ செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். உங்கள் ஊர்லேயும் இந்த கிரேஸ் டிவின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பிரபலமா? ஸோ அதில் டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, வருது. இது மாதிரி 5 சேனல்ஸில் தினந்தோறும் நம்முடைய ப்ரோக்ராம்ஸை போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி யூடியூப்ஸ்னு ஒரு சேனல் இது பண்ணி அதை உலகம் ஃபுல்லாக உள்ள மக்கள்கள் இன்றைக்கி வந்து வார்த்தையை கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு சபைக்கு நான் போதகராக இருக்கிறேன். ஒரு சர்வீஸில் ஒரு 150, இன்னொரு சர்வீஸில் 200 பேர், கிட்டத்தட்ட 500 பேர் எங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க. ஆமென். இன்றைக்கி திருநெல்வேலியில் சில ஏக்கர் லேண்டு நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி பெரிய ஆடிட்டோரியமே கட்ட போகிறோம். ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் இருப்பாங்க. ஆமேன். இப்போ 10,000 பேர் இருக்கிற மாதிரி ஒன்று கட்ட போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை நம்புறதுங்கிறது சும்மா கிடையாது. அவரை நம்பினாலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும். எனக்கு அப்பா அம்மா இல்லையே, சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவரே இருக்கிறாரு. எனக்கு படிப்பு இல்லையே, இல்லை, அவரே ஞானமாக இருப்பார். எனக்கு பாருங்கள், வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாம் நான் யோசித்தே பார்த்ததில்லை. பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே கிடையாது நம்மக்கிட்ட. அப்புறம் ஒரு நாள் பாஸ்போர்ட் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் பார்த்தா நாடுகளுக்கு தேவன் அழைப்பை இன்னைக்கு தந்திருக்கிறாரு. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இன்விடேஷனை என் டேபிளில் நான் வச்சிருக்கிறேன். நான் நம்புகிறேன், உலகத்தில் நான் போகாத நாடுன்னு ஒன்று இருக்காது. எல்லா நாட்டுக்கும் தேவன் என்னை கொண்டு போவார். ஆமென். அதை விட ஒரு பெரிய விஷயம் இப்போ ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். அது என்னன்னா, நம்ம உலகம் ஃபுல்லாக போகிறதெல்லாம் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற பல்வேறு மூலையில் இருக்கிற மக்கள் நாம் நடத்துகிற கூட்டங்களுக்கு அங்கிருந்து ஃப்ளைட்டில் இருந்து வந்து இங்கே ஆசையாக பங்கு பெற ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் 10 நாள் 20 நாள் பயிற்சி கூட்டங்கள்லாம் நடத்த போகிறோம். நிறைய நாடுகள் இருந்து மக்கள் வர்றாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசுவை ஒரு மத கடவுளாக பார்க்காம உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஆண்டவராக இரட்சகராக பார்த்து இந்த வேதத்தை ஒரு ஞானத்தின் பெட்டகமாக பார்ப்பீங்கன்னா தாழ்வில் இருக்கிற யாரும் உயர முடியும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, என்னை விட்டு போன எத்தனையோ உறவுகள் மீண்டும் வரும்படி தேவன் செய்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த பையன் இப்படியோ போயிடுவான்னு நினச்சோம், ஆனால் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவன் என் வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, நான் லேசாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா என்னை பற்றி சொல்கிறதுக்காக இல்லை, இயேசு கூட வந்தால் எல்லாமே கூடிரும். ஆமென். ஆல் திங்ஸ் ஆடட் unto you, எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அதனால் நீங்கள் பொறாமப்பட்டு மற்றவங்க மேலே கசப்புப்பட்டு யாரோ ஒருத்தர் தரலன்னு சட்டையை பிடிச்சி இழுக்கிறதுனால ஒன்றுமே நடக்காது. நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். இதை நம்பி பாருங்க, அவர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருப்பார். அவர் உங்கள் வாழ்வை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த நிலையையும் அவரால் மாற்ற முடியும். ஆமென். அவரை பற்றி இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஊரில் வரப்போகுது, டிவியில் தினமும் கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க. வாழ்க்கை அற்புதமாக மாற ஆரம்பிக்கும். எங்கள் சபையில் வர்ற சாட்சிகள்லாம் ஏதோ கேன்சர் சுகமாச்சு, கட்டிகள் சுகமாச்சு அப்படிங்கிற சாட்சி மட்டும் இல்லை, அதெல்லாம் நடக்குது. ஆனால் பெரிய சாட்சியாக நாங்கள் எதை பார்க்குறோன்னா, மாற்றப்பட்ட வாழ்க்கைகள் அநேகருக்கு தேவன் தந்திருக்கிறார். வாழ்க்கையே மாறிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அநேகருடைய வாழ்வை தேவன் தொட்டு தொழிலில் நஷ்டமடைஞ்சு வந்த பிள்ளைங்களை இன்னைக்கு ஒரு BMW வர்ற மாதிரி ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, காசே இல்லைங்க, பீடி தான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஒரு அக்காலாம் வந்தாங்க, வார்த்தையை கேட்டு 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 இன்னைக்கு பார்த்தா சொந்தமாக மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. நான் தான் போய் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 தரித்திரன் செழிப்பான். எல்லாம் சொல்லுங்க, தரித்திரன் செழிப்பான், சின்னவன் பெரியவன் ஆவான். கடவுளுடைய வார்த்தை சொல்லுதில்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த பாஸ்டருக்கு என்னை பற்றி தெரியாது. அவர் நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு எதில் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அந்த மரத்துக்கு கீழே இருக்குதுலா பாஸ்டர் அப்படின்னு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கார் நின்றுது. அவர் சொன்னார், ஆமாம் அந்த கார்லேயே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை பாஸ்டர், அந்த கார் பக்கத்தில் இருக்கிற சைக்கிளில் வந்தேன் அப்படின்னு. அவர் நினச்சிட்டாரு நான் ரொம்ப பேசுகிறத வச்சு என்ன நினச்சிட்டாரு, ஏதோ பெரிய வசதி போல் தம்பிக்கு ஆசீர்வச்சிருக்காரு ஆண்டவர் ரொம்ப அப்படின்னு நினச்சிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், சைக்கிளில் வந்திருக்கணுன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் கண்டிப்பாக காரில் வருவோம், இப்போ சைக்கிள் வெளியில் நிற்கி, கார் உள்ளே இருக்கு. ஆனால் இப்போ கார் வெளியில் நிற்கி, உள்ளே ஒரு பெரிய ஃப்ளைட் இருக்கு, அது சீக்கிரமாக வெளியில் வந்துடும். ஆமென். இந்த அளவுக்கு யோசிக்க கூட சில பேரால் முடியாது. ஆனால் தேவனுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு கனவு பார்க்குற தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த டேர் டு ட்ரீம் அப்படிங்கிறாங்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு உயர்ந்த காரியத்தை சிந்திக்கிற வாழ்க்கையாக மாறிடும். 5க்கும் 10க்கும் சண்டை போடுற வாழ்க்கையாக இருக்காது. நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இம்புடுக்கோண்டு நிலத்துக்கு அனந்தம்பி வெட்டிக்கிட்டு வாய்க்கா வரப்பு சண்டை, அந்த சண்டை, ஏன் இதை நீ எடுத்துக்கிட்ட, வாங்குள்ளதை நான் எடுத்துக்கிட்டேன், இவன் என்னைக்கு ஒளிரானோ அன்னைக்கு தான் நான் முன்னேற போகிறேன். போட்டி பொறாமை இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இதுலேருந்து தான் வெளியில் வாங்க. தேவன் தம்மிடத்தில் கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டார். அப்போ நீங்கள் நினச்சிக்க கூடாது, ஞானம் மட்டும் நினச்சிக்க கூடாது. ஒருவன் எதில் குறைவுபட்டாலும் அவன் யாரிடத்தில் வர கடவன்?
கர்த்தரிடத்தில் வர கடவன். அவரிடத்தில் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஆமென். இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட ஏராளமா இருக்குதுங்க. நீங்க ஏன் இங்க யாரு சட்டையை பிடிக்கிறீங்க? இங்க யாரையோ பார்த்து ஏன் பொறாம போடுறீங்க? சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு என்னது வீடு கட்டிட்டியா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், என்னது மாப்பிள்ளை கிடைச்சிட்டா, நான் வெளிநாட்டுக்கு போறேன், என்ன வெளிங்க சொல்ல சொல்ல இங்க அப்படியே ஃபயரு. ஏன் அந்த மாதிரி ஆகுது? ஏன்னா நமக்கு தெரியல. நமக்கு ஒரு பரம அப்பா இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டா இதல்ல, இதை விட 100 மடங்கு உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். அனாதைகள் தான் இப்படி யோசிப்பார்கள். அப்பாவை அறிந்தவர்கள் இப்படி யோசிக்கவே மாட்டார்கள். ஆமென். நீங்க யார் முன்னேறா யார் முன்னேறல, அப்பாவை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க கண்டிப்பா முன்னேறுவாங்க. இன்னைக்கு நீங்க அந்த அறிவை தான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் யாரும் அனாதைகள் அல்ல, நீங்கள் யாரும் திக்கற்றவர்கள் அல்ல. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் உங்களுக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறார். ஆமென். வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, அதிகாரம் அவருடையது, வல்லமை அவருடையது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். ஆமென். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் கால். இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. அப்பாவை நோக்கி நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Glory to God, glory to God. Rakamona setere ropaha sekendo no korasantere. Offerings அதுக்கப்புறம் எடுத்துக்கீங்களா? மோகனா சேந்தரே. ஹalleluya, hallelujah, hallelujah. பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் பிரசங்கம்லாம் நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஷேர் சம்திங். என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். எஸ் எஸ். இன்னைக்கு நீங்க உங்க உள்ளத்தை அவருக்கு நேராக ஏறெடுங்க. யாரும் உங்களுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு இருக்கிறார், அவர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் உங்களை தள்ளி இருக்கிறாலும் உங்களை சேர்த்து கொண்டதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். வாழ்க்கையில கவலையில கண்ணீர்ல கஷ்டத்துல ஏமாற்றத்துல நீங்க இருந்தாலும் உங்களை தூக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் அமுழுகிறேனே என்று சொன்ன போது அவன் கையை பிடிச்சு தூக்குன அந்த நல்ல இயேசு இன்னைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். உங்களை தூக்குவார், கடனிலிருந்து தூக்குவார், வியாதியிலிருந்து தூக்குவார், தரித்திரத்திலிருந்து தூக்குவார், வாழ்க்கையில உயரமான இடத்துல உங்களை வைப்பார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார், ஒரு தயவை உங்களுக்கு கொடுப்பார், ஒரு புதிய பலத்தை இந்த மாலை வேளையில உங்களுக்கு அவர் கொடுப்பார். மாக்கோராரா சேந்தரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஓ, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல ஒன்றும் இல்லா. இந்த மாலை வேளையில் உங்களை உயர்த்துவார், உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். உயர்த்தி வைத்த நல்ல அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்காதீங்க, வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்காதீங்க. ஏசப்பா உங்க கூட வந்திருக்கிறதுனால புதிய வாழ்வு உங்களுக்கு உண்டு, புதிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டு, புதிய பலன் உங்களுக்கு உண்டு, புதிய அபிஷேகம் உங்களுக்கு உண்டு, புதிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இந்த மாலை வேளையில தகப்பனே இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவீராக. தேவனுடைய பிரசன்னம் தொடரட்டும். இந்த மாலை வேளையில வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், வாழ்க்கையில் அவருக்கு இருக்கிற போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள் கல்வாரியில நீர் நீக்கி போட்டிருக்கிறீரே. இந்த மாலை வேளையில அவருடைய வாழ்வை விட்டு அவைகள் நீங்கும்படிக்காய் நான் பேசுகிறேன். ஓ ராகமா சேகேரா பாலாரா தேரேபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில தாழ்வில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு தூக்கப்படும்படியான ஒரு கிருபைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. இங்க வந்திருக்கிற சிறியோர் மேலோ பெரியோர் மேலோ தேவனுடைய பிரசன்னத்தை பேசுகிறேன், தேவனுடைய கிருபையை பேசுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் என்ன எண்ணல, யார் என்ன மதிக்கல, எல்லாரும் என்ன புறந்தல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கலாம். தேவ அன்பு இன்றைக்கு அவர்களை நிரப்பட்டும், கர்த்தருடைய அன்பு அவருடைய இருதயங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எளியவர்களை தூக்குகிறவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்வில் இருக்கிறவர்களை நினைவு கூறுகிற என் தேவனுடைய பிரசன்னம் இந்த மாலை வேளைகளை சந்திக்கும்படிக்கா, அவளை தொடும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளமும் தொடப்படட்டும், ஒவ்வொரு இருதயமும் இந்த மாலையில தொடப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ வாழ்வு மாற்றப்படட்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போதே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட காரியங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இருள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. ஒளி பிறப்பதாக நான் பேசுகிறேன். ராகேலாபா ஷேகே தேரபா தரபலபா. அப்பா உடைய அன்பின் பிரசன்னம் உடைய காயங்களை ஆற்றட்டும், அவருடைய வேதனைகளை நீக்கி போடட்டும் இந்த மாலை வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில நொந்து போன பிள்ளைகள் உண்டு, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போன பிள்ளைகள் உண்டு. இனிமே எனக்கு என்ன இருக்கு, நான் எப்படி முன்னேறுவேன், எப்படி கரை சேருவேன், எப்படி என் கடனை அடைப்பேன்னு இருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. கர்த்தாவே உடைய அற்புத கரம் இப்போதே செயல்படட்டும், உடைய ஆச்சரியமான கரம் இப்பொழுது அவருடைய வாழ்வை தொடரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு வேளை ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் உடைய வாழ்க்கையில. சரங்கள் இருக்கிற வியாதிகள், சரங்கள் இருக்கிற நோய்கள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இப்போதே மறைவதாக நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. தரித்திரங்கள் இந்தோட வாழ்வை விட்டு நீங்கி போவதாக நான் பேசுகிறேன். எல்லா தரித்திரத்தை நாங்கள் துடைத்து ஏறுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறட்டும், ஜெயமாய் மாறட்டும். இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை தொடருகிற வாழ்க்கை சகல நிறைவையும் பெற்று வாழ்கிற வாழ்க்கை என்கிற வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இனி அழுது கொண்டீராய், இனி நீ அழுது கொண்டீராய் என்ற வார்த்தையின்படி எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீர்கள், வெட்கங்கள் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே உம்முடைய விடுதலைகளை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்வின் போராட்டங்களில் இருந்து அவர்களுக்கு மாற்றங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. மாபோரா சேகாரா போலாரா தேனே மாகாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது கிருபை இந்த மாலை வேளையில உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எத்தனையோ வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அணைத்துக் கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக ஞானம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் ராஜா. இந்த பகுதியில் இப்படி கிறிஸ்துவை அறிந்து தேவ அன்பை பெற்ற ஒரு விசுவாச
சந்ததி எழும்பட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு godly generation, ஒரு holy generation இந்த பகுதிகளிலே எழும்பட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கிராமத்தில் பிறந்த ஒரு அற்புதமான மனிதரை கர்த்தாவே எத்தனையோ நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றினீரே, அதுபோல இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக, மேலாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, வாளாகாமல் தலையாவார்களாக, கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்களாக. ஹalleluya. அவருடைய வேலை வாய்ப்புகள், அதற்கான எல்லா காரியங்களும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உறவுகளிலே சமாதானத்தை தாரும், குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தாரும். குடும்பங்கள் இருக்கிற சகல போராட்டங்கள், அச்சுறுத்தல்கள், வேதனைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஒரு புது கிருபைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலையில் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர் கர்த்தாவே. அவைகள் வெறுமனையே திரும்புவது இல்லை, மாறியானது இந்த பூமிக்கு இறங்கி அது முளையை கிளப்பிக்குது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல இன்னைக்கு உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை, தரிசனத்தை, தைரியத்தை, விசுவாசத்தை, செழிப்பை அது துவக்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் நீங்கட்டும். வாழ்க்கையை நம்பிக்கையோடு தைரியத்தோடு அணுக எனக்கு ஒருவர் உண்டு. நான் கண்ணை அங்க இங்க வைக்க வேண்டியதில்லை. எனக்கு ஒரு அப்பா உண்டு, எனக்கு ஒரு அப்பா உண்டு. இந்த பார்தலத்தின் சொந்தக்கார என் உள்ளத்திலே சொந்தமாயிருக்கிறார் என்று உம்மை சொந்தமாக்கி கொள்ளட்டும். நிலையான மெய்ப்பொருள்களை கண்டடையட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல நின்று செய்கிற அருமையான பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. இந்த கிராமங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த இடங்கள் இருக்கட்டும். அநேகர் இங்கு வந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேக பிள்ளைகள் சுகம் பெறட்டும், நம்பிக்கையை பெறட்டும், விடுதலையை பெறட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, நீர் அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நல்ல கைத்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், பிரைஸ் காட். உங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு. ரொம்ப அழகா கேட்டீங்க. பெரியவங்க எல்லாரை விட ரொம்ப அழகா கவனிச்சிங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க நிறைய நாட்டுக்கெல்லாம் நீங்க போவீங்க. ஆமே, நம்புறீங்களா? நம்பி பாருங்க, உங்களை தூக்குவார். ஆமே, நல்ல பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் நீங்க வருவீங்க. உங்க மூலமா தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகும். ஆமே, ஹalleluya. இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பாருங்க உங்க வாழ்க்கையில. ஆமென். கர்த்தர் இருக்கிறாருங்க, எல்லாம் மாறும். வாழ்க்கை அப்படியே இருக்காது. முதல்ல மூஞ்சி எப்படி இருக்கணும்? கர்த்தர்ட்ட வச்சிட்டேன், என்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஆமென். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பாருங்க, இந்த இடத்துக்கு என்ன அழைச்சாங்க. அக்காவுக்கு நன்றி, அவங்களுடைய கணவருக்கு நன்றி, இங்களுடைய பெரிய டீம் இருக்கிறாங்க நன்றி, அருமையான அம்மாவுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் சீக்கிரமா முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. பெரிய மனசு. கடவுள் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. தேவன் நல்லவர். God bless you. மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பை பை. Praise God. அருமையான பாஸ்டருக்காக, உங்கள் டீமுக்காக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான கிருபைக்கனி அக்காவுக்காக, குடும்பத்திற்காக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்பார்ப்போடு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்த நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் பாக்கியவான். சத்தியத்தை கேட்க ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் பாலசேகர் ஆண்டவர் இப்படி உயர்த்தியிருக்காருன்னா நம்மளையும் 1000 மடங்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. கைத்தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். இப்போ நம்ம அருமையான அக்கா ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும்.